மகாராஷ்டிராவில் 3 மாதங்களில் ஆட்சி மாற்றம் நிகழும். சட்டப்பேரவை தேர்தலிலும் இணைந்தே போட்டியிடப் போவதாக இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் சரத்பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் கூட்டாக பேட்டி. நீட் தேர்வு மோசடிக்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர் அமைப்பினர் தீவிர போராட்டம். பீகாரில் நடைபெற்ற போராட்டத்தில் உருவ பொம்மை மற்றும் டயர்கள் எரிக்கப்பட்டதால் பரபரப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். போராட்டக்காரர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியதால் பரபரப்பு. நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடே சரியானது. கேரள மாநில காங்கிரஸ் கட்சி வரவேற்பு. மற்ற மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தல். கோவையில் இன்று மாலை கோலாகலமாக நடைபெறுகிறது திமுக முப்பெரும் விழா. திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. முப்பெரும் விழாவில் பங்கேற்க கோவை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து வரவேற்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய இலச்சினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். கிராமப்புறங்களிலிருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதே அரசின் நோக்கம் என பேட்டி. உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக்கில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்து. 10 பேர் உயிரிழப்பு, 13 பேர் காயங்களுடன் மீட்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் மக்கள் வசிப்பிடங்களில் முகாமிட்டிருக்கும் காட்டு யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்ப வனத்துறை அலுவலர்கள் தீவிர முயற்சி. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 100 கோடி ரூபாய் நில மோசடி புகார். அதிமுக நிர்வாகி பிரகாஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு. தமிழ்நாட்டில் வரும் 21ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். மும்பையில் தங்க நகை நிறுவனம் தொடங்கி பல கோடி ரூபாய் மோசடி. நடிகை ஷில்பா ஷெட்டி கணவர் ராஜ் குந்த்ரா மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு மும்பை நீதிமன்றம் உத்தரவு. T20 உலகக்கோப்பை போட்டியின் 33வது லீக் ஆட்டம். இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கும் போட்டியில் இந்தியா, கனடா அணிகள் மோதல்.